சாணி எல்லாம் வரையும் சாணி தள்ளி சாணி எடுத்து ராட்டி கட்ட போறாங்க. பல்ல வலிக்குது, சிரிக்க கூட முடியலடாங்கிற. பாப்பா பாருங்க, காலையில 10 மணிக்கு சாப்பிட்டு படுத்ததுதான் இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சு வருது. மாடு ஃப்ரெஷ்ஷா போடதான் போய் கையெழுத்துக்கு போப்பா போன்றா போடா. அப்படியே திரும்ப இந்த மாதிரி நின்னுங்க அப்படியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான். ஏன்னா நம்ம இங்கே நம்ம இங்கே ஊரில் வீடு கட்ட போகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அங்கே வந்து நாளைக்கு முகூர்த்தம் பண்ணுறது. அதுக்காக தான் அதுக்கு தேவையான ஜாமான்லாம் வந்துட்டு ஐயரை எழுதி கொடுத்து நாங்கள் எல்லாமே இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம். மண்ணாடியிலேருந்து வாங்கிட்டு இப்போ தான் கிழவத்தூர் வந்தோம். வந்துட்டு இப்போ எங்கள் தெருவில் எங்கள் ஊரில் ஒரு தெருவிலலாம் ஒரு சின்ன விசேஷம்னா கூட எல்லார்ட்டையும் சொல்லி தான் செய்வோம். நம்ம அங்கே மன்னார்குள்ளையெல்லாம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே எங்கள் ஊர்லலாம் அப்படி கிடையாது. ஒரு சின்ன விஷயம் நல்லதே கெட்டதோ எதுவாக இருந்தாலுமே எங்கள் ஊரில் எல்லார்ட்டையும் சொல்லி தான் செய்வோம். இப்போ நாளைக்கு முகூர்த்தம் பண்ணுறதுனால நானும் மாமியும் இப்போ எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு சொல்லிட்டு வர போகிறோம். ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே வாங்கியிருந்தாலும் மாமி வந்துட்டு இது கொஞ்சமாக இருக்குது, ஏதாவது ஒரு இது வரும்ல நாளைக்கு, அவசரம் நாளைக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம இது பண்ணுறதுக்கு முத நாளே வந்துட்டு எந்தெந்த ஜாமான் கரெக்டாக இருக்கா இல்லை எதுவும் கம்மியாக இருக்கா என்னென்னு செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். போயிட்டு மாமிகிட்ட எல்லாத்தையும் எடுத்து வச்சு காமிப்போம். இந்த ஜாமான்லாம் சொன்ன ஜாமான் கரெக்டாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கணுமா என்னன்னு கேட்டுக்கிட்டு நம்ம போயிட்டு எல்லார் வீட்டுக்கும் சொல்லிட்டு வரப்போம். ஓகேவா? கனவு வந்துச்சா சரி பாப்பாவுக்கு நான் வர்ற மாதிரி. சரி, காதை அடைச்சிருக்கப்பா, நான் பேசுறதே எனக்கு சரியா கேட்காத மாதிரி இருக்கு எனக்கு. அப்பெல்லாம் பண்ணிட்டா. அப்ப மாத்திரை 3 வேளை போட்டுட்டேன். தண்ணி மாற்றி இது பண்ணதுனால செட் ஆகலை. ஊருக்கு வந்தாச்சு. சரி, அப்போ சுற்றி ஊர் இங்கே வரட்டுமா மன்னாவில் இருக்கணுமா சொல்லுங்க. பாதைக்கு வாங்கி விட்ருவோமா? நம்ம இங்கேருந்து தெரியும், கட்டிட்டோம்னா தெரியாதா? அப்போ இங்கேருந்து எல்லா வயல்லையும் இடம் கொடுத்தாலும் நம்ம பாதை வாங்குறது. இங்கேருந்து பாதை எப்படி தருவாங்க? வரப்புல நடந்து வர வேண்டியதாண்டா. நடந்து வரணும். கோடை நாள்ல நமக்கு பிரச்சனை இல்லை. 4 ஞாயிற்றுக்கிழமை வரும்ல, 4வது ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம பால் காய்ச்சிட்டு இங்கே வந்துடுவோம். உண்மையாதான்ப்பா, இந்த 1 மாசம் தான் பாப்பாவுக்கு தெரியல. கல்ல தெரியுதா? அந்த இடம் தான் இந்த இருக்கு பாருங்க, கையங்கள அந்த இடம் விமனா தெரியுமில்ல, அந்த அளவுக்கு பாருங்க. கீர்த்து அந்த செங்கல் தெரியுதா? அந்த இடம் தான். இன்னும் ஏறடா போனோம். இன்னும் கொஞ்சம் கிட்டக்க இருந்துக்கலாமா இல்ல அது கரெக்டான தூரமா? கரெக்டானது. ரொம்ப கிட்டக்க நல்லா இருக்காது. ரொம்ப கிட்டக்க இருந்தா அழுத்து விடுமா, அது கரெக்டான டிஸ்டன்ஸா இருக்காமா. ஏறந்து தூக்கி வீசணும்னு வச்சுங்க கரைய கரெக்டா வந்து வாய்க்கால இல்லைன்னா இந்த வாய்க்கால தண்ணி வரப்ப இதுல விழுந்துன்னு வச்சுடா, நேரா கொண்டு வந்து பின்னாடி கொல்லபுரத்துல ஏறிக்கலான்றானே. என்ன கரெக்டான தூரம் தான். கூப்பிட்ட தூரம்னு சொல்லுவாங்களா, கூப்பிட்ட தூரம் தான். சுத்தி வரணும்னா கொஞ்சம் தான் தெரியும். நம்ம இங்க இருந்து ஆமா பேசிக்கலாம். நமக்கு அந்த வழியா வராதான் பயமா இருக்கு. அத்தாச்சி வீட்டுக்கு நம்ம பையனுக்கு பயமா இருக்கு. இந்த குளம் நடந்ததுல அந்த இடத்துல தான் எனக்கு பயமா இருக்கு. அந்த இடம் இப்ப நல்லா அங்க யாராவது வேற வீடு வந்ததுன்னு வச்சுக்கேன், நம்ம எப்பனாலும் வந்து போலாம். கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இங்கிட்டால இப்படியே ஒரே ரோட இதால இருக்கு. சம்பத்து வீட்டோட வந்துடலாம். ஆமா சம்பத்து வீட்டோட நேரம் வந்துடலாம். ஆமா நம்ம அந்த வரப்பு எப்படி இப்ப இந்த அவங்க வீடு கட்டிட்டாங்கன்னா அதனால கொஞ்சம் சரி பண்ணி தான் வைப்பாங்க. நம்ம தண்ணி நாள்ல எல்லாம் அப்படியே வந்துடலாம். அப்படிதான் நானும் அம்மா
சரி வாங்க போயிட்டு மாமியிட்ட ஜாமத்தை காமிச்சிட்டு எல்லா வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வருவோமாடி. ஆமாண்டி. நம்ம ஊர்ல எப்படி செய்வோம்? நம்ம ஊர்ல எப்படி செய்வோம் அவங்களுக்குலாம் காமிக்கணும்ல. அப்புறம் வாங்க உங்க ஃபர்ஸ்ட் அவங்கள கூப்பிடணும்ல ஹரி. நாளைக்கு எல்லாரையும் வர சொல்லுவோம். சொல்லுங்க கூப்பிடுங்க. நம்ம நாளைக்கு போட்டால வீடியோ நான் இன்னைக்கு நாளைக்கு நாங்க புது வீடு கட்ட முகூர்த்தம் பண்ண போறோம். எல்லாரும் கண்டிப்பா வாங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு. அட்ரஸ் எப்படி? ஸ்ட்ரைட்டா மன்னார்குடி வந்து திருவாரூர், மட்டம் வந்து மன்னார்குடி, ஊருக்கு 70 வந்தீங்கன்னா ஃபோன் பண்ணீங்கன்னா. ஆமா நம்ம நம்பர் வந்து அமலா வில்லேஜ் குட்ல இருக்கு. கால் பண்ணிட்டு யாராலும் வரலாம். மறக்காம அறிக்கை வந்து அவனுக்கு வந்து என்ன பிடிக்கும் அவனுக்கு? பூரி ஒரு செட் வாங்கிங்க. வேற ஒண்ணு வேண்டாம். டைரி மில்க் ஒரு செட் வாங்கிங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு வேண்டாம் அவனுக்கு. வந்தா ஹரி வந்து நல்லா அன்பா பேசுவான். பூரி செட் இல்லன்னா அவங்க பேச மாட்டான், கடிச்சு வச்சிருவான். ஹரிக்கு பூரி செட் தான் பிடிக்கும். பூரி இல்லன்னா கடிச்சு வச்சிருவான். ஆமா. நாளைக்கு ஹை ஸ்கூல்ல இருப்பானா? அது டியூஷன் தரேங்கறான். நீங்க நாளைக்கு ஹரி ஸ்கூல் எங்க இருக்கு? இந்த அந்த கோயில்ட்ட இருக்கு. நாளைக்கு ஆட்டோ அங்கட்டால வர சொல்லி. இதான் ஹரி ஸ்கூல். அந்த கோயில் பக்கத்துல தான் ஹரி ஸ்கூல். நாளைக்கு கேக் வெட்டுறோம்ப்பா. நம்ம இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நம்ம ஆகஸ்ட் 19 தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணது. நாளைக்கு தான் நம்ம முகூர்த்தம் பண்றது. ரெண்டும் ஒரே நாள் வருது. இல்ல நாளைக்கு நீங்க உங்களை வேணா சித்தப்பா வேணா ஸ்கூல்ல கேட்டுட்டு ஒரு 9:30 மணி போல கொண்டு வந்து விடுற மாதிரி பாப்போமா? அவங்களுக்கு ஸ்கூலு அப்பூலுக்கு பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் ஈவினிங் வந்த பிறகு வெட்டலாம்னு தான் சொல்றேன். ஈவினிங் எத்தனை மணிக்கு? இந்த டயத்துக்கு தான். வாய்ப்பே இல்ல. லேட்டா வரதே 6:30க்கு தான். பாத்துவோம் எப்படின்னு பாத்துக்கலாம். லேட்டா விட்டு வரட்டி சித்தப்பா அழைச்சிட்டு வர சொன்னாங்க. சித்தி செவ்வா நீங்க எத்தனை மணிக்கு இங்க இருந்து ஸ்கூல் கிளம்புவீங்க? 6:30க்கு பஸ். 6:30 கிளம்பா? சாயந்தரம் 6:30க்கு தான் வருவீங்க. காலைல 6:30க்கு போயிட்டு சாயந்தரம் கரெக்டா ஒரு நாள் நமக்கு வேலை இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா கேக் வெட்டி வச்சுட்டு போறோம் ஃப்ரிட்ஜ்ல, நீங்க சாப்பிட்டுங்க. சாப்பிட்டுக்கலாம். நீங்க உங்களை மட்டும் அழைச்சிட்டு வந்துருவோம். ஒரு கிலோ வாங்கினாலும் இந்த வட்டி பிளாக் ஃபாரஸ்டா வாங்கிடுவோமா? பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கிடலாம். 9 மணிக்கு நாளைக்கு அக்காட்ட சொல்லிடுவோம்மா. நாளைக்கு முகூர்த்தம் பண்ணிட்டு நீங்க போயிட்டு ஸ்கூல்ல பாப்பா ஹரி அழைச்சிட்டு வாங்க. பள்ளிக்கூடம் போறப்ப அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா கொண்டு விடுறேன்னு கேட்டுக்கிட்டு வந்துருங்க. போய் நீங்க போய் கேட்க எல்லாம் தேவையில்ல. போகாம இருக்கணும். கொஞ்சம் 9:30 மணி போல கொண்டு விட்டுட்டு வந்துடணும். சாமி கும்பிட்டா வேலை 8 ஆயிடுச்சுன்னு கொண்டு விட்டுட்டு வந்துடணும். அப்படியெல்லாம் சொல்லல. ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுவேன். டீச்சர் இது மாதிரி இன்னைக்கு 9:30க்கு தான் டீச்சர் வருவேன் அப்படின்னா சரி நம்ம போயிட்டு போய் எல்லாரும் வீட்டுக்கும் சொல்லிட்டு வந்துடலாம். போமா வாங்க. என்னோட மாமி வந்துட்டு வரேன். 9 to 10:30. என்னது? ஐயோ அந்த மேக மூட்டத்தை அப்படியே இழுத்துக்கிட்டு போன மாதிரி இருக்கு பாரு. ஜெட்டு போயிருக்கு. ஜெட்டு ஜெட்டா ஜெட்டா என்ன குரங்கு மேகால இழுத்துருக்கு. அழகா அந்த பக்கம் இழுத்து சாப்பிட எடுத்துக்கிட்டீங்க.